அக்கா என்னக்கா செய்கிற? வாவுமா, காலையில் சாப்பாடு ஒன்றும் டிஃபன் இல்லை, மாவுலாம் சரியாக போயிடுச்சு, மாவுலாம் அரைக்கணும், இட்லி தோசை மாவுலாம். அதனால் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்டி, அரிசி கஞ்சி. காலை பைசார அரிசி கஞ்சியா? அரிசி கஞ்சிக்கு என்ன தொட்டுக்க? தொட்டுக்கையாக வத்த வடம் வறுத்து வச்சுருக்கேன், பருப்பு துவையல் பண்ணி வச்சுருக்கேன், கஞ்சி தேங்காய் பாலுலாம் ஊற்றி வெந்தயம்லாம் போட்டு பூண்டுலாம் போட்டு கஞ்சி. நீ சொல்கிறத பார்த்தா கஞ்சி நல்லா இருக்கும் பேருக்கு. நானாச்சும் குடிக்க வந்திருப்பேனே. இப்போ என்ன குடிச்சிட்டு போ, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், இருந்தாலும் குடிச்சிட்டு போடி. வேணாக்கா, சும்மா சொன்னேன். நான் என் வீட்டில் இட்லியும் தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு தான் வர்றேன். ஓ, சாப்பிட்டியா? இங்கே நான் தான் கொஞ்சம் லேட்டாக வேலை பார்த்துட்டேன் பேருக்கு. இந்த கஞ்சிக்கு இட்லி தொட்டுக்கையா? ஆமாம், தொட்டுக்க இல்லாமல் யார் சாப்பிடுவா? நீ வேறு தொட்டுக்க இல்லாமல் யாராச்சும் சாப்பிடாங்களாடி? என் மாமியாங்களே முதல் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் சரிதான். சரி, உன் மாமியாங்க என்னமோ இது போட்டு தரேன்டாங்க, சமையல் கட்டு கட்டி தரேன்டாங்க, கேஸ் அடுப்பு வாங்கி தரேன்டாங்க, கேஸ் வாங்கி தராங்கன்ற தாண்டா விரவு அடுப்பில் வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், வாங்கி தருது. சொல்கிறது தான், அது செய்கிறப்ப தான் பார்க்கணும். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, செய்கிறப்போ பார்த்துக்கொண்டு தான் இருந்தேன். ஒரு மணிகண்ட அப்பா தான் எங்கள் அம்மா கேஸ் அடுப்பு வாங்கி தரேன்டாங்க, கேஸ் வாங்கி தரேன்டாங்க, சமையல் கட்டத்தை கட்டி தரேன்டாங்க, இந்த அடிச்சுக்கிட்டு வந்தார். அந்த கலவி அதெல்லாம் செய்ய மாட்டியே, பணத்தை 5 காசை இழக்கம்மா, அதெல்லாம் ஒரு காலமாக செய்யாது. ஆமாம், அது என்ன கல்வி? அது உன்னை பார்த்தா வச்சு கல்வின்னு சொல்லலாம், அதை சொல்ல முடியுமா? ஆமாம், அப்படின்டா சொல்லு. அக்கா, உன் மாமியா வந்துருச்சுக்கா. நீ பேசுனது காலில் வந்திருக்குமோ? அதெல்லாம் வந்துருக்காது, இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு. அதெல்லாம் நான் பொறுமையாக தானே பேசினேன், அதுக்காக காலையில் உள்ளது இருக்குது. ஏ உமா, இங்கே வா. ஏம்மா இந்த வரேன். என்னக்கா என்ன வாண்டு கூப்பிடுது? ஏன்? என்னடி தெரியலடி? ஏம்மா நான் தான் வரேன்ட்டானே. நானே வந்துட்டேன், சீதா வர வேலை பார்க்குறாண்டு. ஆமாம், நேற்று தேவைக்கு போனீங்களா வளையக்காப்புக்கு? மொய் எழுதுலையா? ஏன் எழுதல? 200 எழுதுனா நான். சீதாக்காவும் தான் எழுதிச்சு. என்னது சீதா கழுதிச்சா? ஏ சீதா, நீ என்ன மொய் எழுதுனியா? ஏன் அத்தை எழுதுனானே? என்ன எழுதுனியா? எப்படி எழுதுன? வீட்டில் இத்தனை பேர் பேருக்கும் ஒரு மொய் எழுதாமையாடி சாப்பிட்டு வருவாங்க. அத்தை என்ன அத்தை சொல்றீங்க? 500 மொய் எழுதியிருக்கேன் நான். உமா 200 எழுதியிருக்கா. என்னது 500 எழுதுனியா? என்னடி சொல்ற, உண்மையிலேவா? அத்தை யாராச்சும் தேவைக்கு போயிட்டு, அது இல்லாமல் பட்டு நம்மள்கிட்ட பழகினவ, அவள் தேவைக்கு போயிட்டு ஒன்றும் எழுதாம மொய் எழுதாமையா அத்தை சாப்பிட்டுட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் போயிருக்கோம்ல, 500 எழுதியிருக்கேன். அப்ப ஏன்டி அந்த கல்வி என்ன வரை எழுத சொல்லிச்சு? என்னத்த சொல்றீங்க? நீங்க வர எழுதுனீங்களா? எவ்வளவு பணம் எழுதுனீங்க? 200 எழுதுனடி. 200 200 அக்கா 500 நீங்க 200 அப்ப இத்தனை பேரை நீங்க போனதுக்கு 700 மொய் எழுதியிருக்கீங்க. ஏன்ட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதுக்காத்த நீங்க எழுதுனீங்க? உங்களை யாருன்னு தெரியலையே என்னமோ அதற்கு. நல்ல ஐசியம் தான் அவளுக்கு முதல்ல தெரியல. நான் பணம் எழுதுன்னு மொய் எழுது நான் போனவனையே உள்ளார போய் பூந்தோனையே ஜூஸை குடிச்சுட்டு மொய் எழுதுங்க அந்த கல்வியை கூப்பிட்டு கிடந்த அந்த கல்வியும் அந்த ஒருத்த குண்டேச்சி ஒருத்த உட்காந்து குண்டேச்சி அவ யாரு? அந்த குண்டேச்சியும் அந்த கல்வியும் உட்காந்து எழுதுந்துச்சு. நான் நீ எழுதாம போயிட்ட பேருக்கு நினச்சிக்கிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன், எழுதும் போது என் பேர் லட்சுமி, சீதா இருக்குல்ல, சீதா மாமியார், நான் சீதா மாமியார் லட்சுமின்னு போட்டு எழுதுங்க 200 சொல்கிறேன். சீதா மாமியாரா நீங்கள்? பட்டு குடியிருந்தால அந்த வீட்டில் உள்ள சீதா வீட்டில் தானே இருந்துச்சா, அந்த வீட்டில் சீதா மாமியாரா நீங்கள்? சரி அப்படியே போட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிச்சு பொம்பளை. எழுதுங்க நான் பார்த்துட்டு போகிறேன்ட்டு. இல்லை நீங்கள் போய் வளைய போடுங்க பட்டுக்கு போய், நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிச்சேன். சீதா மாமியான்ட்டு சொன்னேனே நான். சொல்லி அதுக்கு தெரிஞ்சு எதுக்கு என்கிட்ட வாங்கிச்சு 1 வர பணத்தை வாங்கிக்கிட்டு? அப்படியே முதல்ல தெரியாமல் இருக்கட்டாண்டி. அப்புறமேல சொன்னா சீதா மாமியா இருந்து அப்பயாச்சும் சீதா 500 எழுதிருச்சுமா, ஏன் நீங்க வர 200 வைக்கிறீங்க? வேணா நீங்க எடுத்துட்டு போங்க 200 சீதா எழுதுனது போதும்னு சொல்லாமல. சொல்லாம நான் கொடுத்த பணத்தையும் வாங்கி பொம்பளை டப்பால போட்டுக்கிச்சு, நீ கொடுத்த பணத்தையும் வாங்கி டப்பால போட்டுக்கிச்சு. என்ன இது பொம்பளைக்கு தந்திர கத்த பொம்பளையா இருக்கும் இருக்க? அடி பாவிவல, நீங்க சொல்லி 200 பணத்தை வாங்கிக்கிச்சோல்ல, அப்ப 700 நம்ம இதுல எழுதியிருக்கோம்.
இது என்னக்கா அது பகல் கொள்ள இல்லை நைட்டு கொள்ள அடிப்பாங்க, இது பகலில் கொள்ள அடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட பார்த்தா உங்கள்கிட்ட 500 ரூபா, உங்கள் மாமியார்கிட்ட பார்த்தா 200 ரூபா 700 ரூபா வாங்கியிருக்குது பாருங்க அந்த கல்வி. என்ன திமுறடி அந்த பொம்பளைக்கு? அந்த பொம்பளை யாருடி? அதாம்மா பட்டு நாத்தனாவும் மாமியாங்களும். என்ன திமுறா பச்சாரி அந்த பொம்பளைக்கு? என்ன திமுரு? ஒன்ட்ட வீதப்படி எழுதிக்கிட்டு எந்த பட்டம் ஏன் வீதப்படி வாங்கி இருக்கு பச்சாரி? நான் என்னத்த சொல்லுவேன்? பாடி நான் போய் கேட்குறேன். ஊடு எங்கே இருக்குன்னு தெரியல. நேற்று மண்டபத்துக்கு போனோம். நீ தான் முன்னாடி போயிட்டு எங்கே போய் தொலைப்பட்டு போனேன்னே தெரியல. நான் தேடிட்டு அப்புறம் தம்பி சொன்னா அந்த பிள்ளை பட்டோட போய் நிற்கிது பேருக்கு. நீ உட்காந்து சாப்பிடுமா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன சாப்பிட சொல்லிட்டான். நான் சாப்பிட்டுட்டு என்னடா எனக்கு மயக்கமா கலையா தூக்கமாக வந்துச்சு. நான் வந்து மணிக்கண்டை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன கொண்டு வீட்டில் விட்டுறான்னு சொல்லிட்டு மணிக்கண்டன் சொன்னா பைக்கில் என்ன உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்துட்டான். அப்புறம் நான் உன்னை பார்க்கலையே. வாடி, எனக்கு தெரியாத ஊடு வந்து காட்டு. சீதா இருந்துச்சா? உமா நீனா வாடி போய் கேட்போம். கேட்டு அந்த 200 ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நான். எதுக்கு நீ 500 ரூபா வச்சுருக்கும் போது என்கிட்ட வர 200 ரூபா? நம்ம 5 பேர் போனதுக்கு 500 ரூபா சரி கட்டு. 200 ரூபா கூட தானே வருது. அந்த 200 ரூபா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை இப்போ போய் கேட்டால் என்ன சொல்லுவோம்ல தெரியாத. உங்கள் பிள்ளை வர ஏசு வர என்ன சொல்றது இருக்கு? நம்ம பணத்தை நம்ம கேட்டு வாங்கிறதுக்கு என்ன சொல்றது இருக்கு? மொய் எழுதுறதே தப்பு. ஏதோ நம்ம இத்தனை பேர் கமெண்ட் இறக்கப்பட்டு மொய் எழுதிட்டு வரோம். அதுலயும் வந்து இம்முட்டு காசு கூட வச்சு பகல் கொள்ள மாதிரி அடிச்சாண்டா அந்த பொம்பளைக்கு என்ன தைரியக்கார பொம்பளை. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? அத்தை அடுப்பில் கஞ்சி வர இருக்கு அத்தை. நான் எப்படி அத்தை அப்படியே போட்டு வர முடியும்? நீ கஞ்சியை கச்சிட்டு உட்காந்தாட. உமா என் கூட வாடி வா. வீட்டை காட்டு. உனக்கு தெரியுமில பட்டு இருக்கிற வீடு? தெரியுமா? அந்த ஓட்டு வீட்டில் தான் இருக்குதுவா, ஐயர் வீட்டில். சரி வா, நான் 1 இல்லை 2 இல்லை நான் பார்த்துட்டு வரேன். பணத்தை வாங்காம நான் வரமாட்டேன். அத்தை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, சண்டை கண்டா வளர்க்காதீங்க. என்ன சண்டை இருக்கு? உமா வாடி வா. முதல்ல அந்த கல்வி எப்படி பிடிக்கிறேன். என்ன திமுற அந்த கல்விக்கு? உன்கிட்ட 500 ரூபா என்கிட்ட 200 ரூபா. இன்னும் எத்தனை பேர் நம்ம தம்பியை பேர்ந்த வர பார்த்துருந்தா அவன்கிட்ட 200 ரூபா வாங்கியிருப்பாரு பேருக்கு. இது என்ன இது? பணத்தை காட்டி சம்பாதிக்கிறாள் தேவையை வச்சு. பட்டுலாம் அந்த மாதிரி செய்கிறா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பட்டுலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டா. பட்டுலாம் அவர் எழுதுனது தெரியுமோ தெரியாத தெரியலையே. உங்கள் பேர் போட்டு எழுதிச்சோல எழுதல என்ன அதான் தெரியலையாத்த? அதான் தெரியல. நான் எழுதி என் கண்ணு முன்னாடியாண்டா நீங்கள் போங்க நான் எழுதுறோம். நான் ஏமாத்த போறேன்டா அந்த பொம்பளை. இப்போ ஏமாத்துக்காரி தானேவா? எப்படியாப்பட்ட ஏமாத்துக்காரியா பாரு. பட்டு மாமியா வந்து இப்படியாப்பட்ட ஒரு ஏமாத்துக்காரியா? நான் போய் கேட்குறேன். உமா வாடி வரப்படியா இல்லடி? உமா சட்ட அத்தை கூட போறியாடி? ஒன்று சண்டை கண்டா வளர்க்க வேணாம். அத்தை கேட்கணும் சாமா மட்டும் வந்துடு. என்ன சண்டை வளர்க்கறது இருக்கு? என் பணத்தை நான் கேட்டு வாங்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி போயிட்டு வரக்கா. என்னடி உமா சைக்கிள்லாம் சூப்பராக ஓட்டுற. சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமாடி? சைக்கிள் என்ன பைக்கே ஓட்டுவாமா? அப்போ ஒரு பைக் வாங்கிட்டானா? இப்போ பொம்பளை பிள்ளைலாம் ஓட்டுதோல. என்னமோ சொல்லுங்க அந்த வண்டி பேர் ஸ்கூட்டி கிட்டிந்து. ஆமாம் ஆமாம் ஸ்கூட்டி. அது பொம்பளை ஓட்டுறது தான். அது பைக்கெலாம் வாங்கிறதுக்கு நமக்கு பணம் வேணும்டாமா. அதுவும் சரிதான். அம்மா நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிதான் உட்காந்துருக்கேன். அம்மா ஒன்றும் எவ்வளோ தூரம் நீ போனேன்? ரொம்ப தூரமாக இருக்கா வீடு? இல்லை இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போயிடலாம். என்ன தைரியம் அந்த பொம்பளைக்கு? ஆமாம் ஆமாம் பாருங்களேன். அக்காட்டே வீதப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட வாங்கியிருக்கு பாருங்க அந்த பொம்பளை. எனக்கு நினைக்க ஆற மாட்டேது தேர மாட்டேதுடி. சீதா அக்கா மாமியாங்கன்னு சொல்லி சீதா அந்த மாதிரி 500 ரூபா பணம் வச்சுச்சுமா. ஏன் நீங்கள் வர வைக்கிறீங்கன்னாச்சும் சொல்லலாம்ல? அதானே அப்படியாச்சும் சொன்னாலும் சரிம்மா இந்த பணத்தை வச்சுக்கங்கம்மா. ஆனால் நான் சொல்லி கொடுப்பேன். இல்லாட்டி நான் கொடுக்காம சீதா எழுதிருச்சா நான் எழுதலாமான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். அப்படி சொல்லியும் அந்த பொம்பளை என்கிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவகிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன ஒரு தில்லுமுள்ளக்காரி. ஆனால் ஆசைப்பு இல்லாமல் செய்ய சொன்னோம். சில பேர் இப்படிதாம்மா இருக்கும். பணத்தை கண்டா ஆளே மாறி போயிடுதுவோம். நல்லா மாறினாலுவோப்போ. பணம் யார் விட்டு தேடிச்சு? அந்த பொம்பளை சரியான பணம் பேராசை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. முருகா நல்லவன். அவனுக்கு போய் இப்படியே ஒரு அம்மாவா? ஆமாம் ஆமாம்